திருவருள் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமக. துலா ஸ்நானம் இப்போ சமீபத்தில் வரப்போகிறது. இந்த துலா ஸ்நானம் பற்றி நிறைய பேருக்கு அதனுடைய முழுமையான விஷயங்கள் மகத்துவங்கள் தெரியாது. தஞ்சாவூர் பக்கம் கும்பகோணம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒருத்தர் பார்த்துக்கும் பொழுது என்னப்பா துலா ஸ்நானம் ஆச்சா, காவேரியில் குளிச்சாச்சா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அது ஒரு மஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக எல்லாரும் அநேகமாக அத்தனை பேரும் அந்த சமயத்தில் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் மற்ற மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு தூரம் அது தெரியாது. கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுவும் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பகிரப்படுகிறது. எந்த ஒரு சின்ன விஷயமும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுறாங்க. அதனால் இப்போ துலா ஸ்நானம் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்கு தெரியறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் நிச்சயமாக இந்த சமயத்தில் துலா ஸ்நானம் பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சவங்க போய் காவேரியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். அது ஏதோ ஒரு நாள் 2 நாளில் முடிகிற விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு போய் அந்த புண்ணியத்தை நீங்கள் பெறலாம். பிறர்க்கரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கும்பமேளாவுக்கு கோடிக்கணக்கானவர்கள் போய் குளித்தாங்க இல்லையா? ஆனால் அதற்கும் மேலானது இந்த துலா ஸ்நானம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதை நான் சொல்லலை. காவேரி மகாத்மியம் அப்படிங்கிற அந்த ஒரு மகாத்மியத்தில் இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறது. சொல்லப்போனால் இந்த அண்டத்திலே எல்லா மற்ற கோள்களிலும் இருக்கின்ற 66,000 நதிகள் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நமக்கு தான் இதெல்லாம் தெரியறதில்ல. அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கதை விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக ஒவ்வொன்றும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. பெரியவங்க சொன்னதெல்லாம் சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் அவங்க சொல்கிறது 66,000 நதிகள் இருக்குது. இது தவிர கங்கா, யமுனா, சரஸ்வதி அப்படின்னு முக்கியமான நதிகள் எல்லாம் புண்ணிய நதிகள் எல்லாம் நம்முடைய பாரத தேசத்திலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த நதிகள் அனைத்தும் சேர்ந்து காவேரியிலே கலக்கின்றதாம் இந்த நேரத்தில். அப்போது அது எவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு நதியாக இந்த காவேரி ஓடும் இல்லையா? அவ்வளவு ஒரு பவித்திரம் வாய்ந்த நிலையிலே இந்த துலா ஸ்நானம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. அப்போ செஞ்சால் இந்த அண்டத்திலே இருக்கின்ற நதிகளானாலும் சரி, பாரத தேசத்திலே உலகத்திலே இருக்கின்ற நதிகளானாலும் சரி, அத்தனையிலேயும் நாம் குளித்த புண்ணியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்களா, நிஜமா இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் இதற்கான வரலாறுகள் புராணங்கள் அப்படிங்கிறது இருக்குது, சொல்லப்பட்டு இருக்கிறது. காலம் காலமாக அவைகள் கொண்டு இருக்கின்றன. சரி, இப்போ இந்த துலா ஸ்நானம் காவேரி நதி அப்படின்னு சொன்னால் காவேரியிலே புண்ணிய நதியாக தீர்த்தமாக நீராக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதுவும் நீங்கள் மழைக்காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்நாடகாவிலே அந்த அணையெல்லாம் நிரம்பி பயங்கரமாக ஓடும். அந்த காலத்தில் இந்த அணை அப்படிங்கிறது கட்டப்படவில்லை. ஆக அந்த மாதிரி இருக்கும் பொழுது காவேரியிலே எப்பொழுதும் நீர் இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதனால தான் தஞ்சாவூர் பகுதிகள் அவ்வளவு வளமாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. காவேரியை தங்களுடைய உயிராக அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் நினைப்பாங்க. நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு நம்முடைய இலக்கியங்கள் போற்றுகின்றன. இவ்வளவு ஒரு சிறப்பான நதி இந்த நதி. இப்போது எந்த நதியாக இருக்கட்டும், அல்ல நம்ம வீட்டில் இருக்கிற நீராகட்டும், எதுவானாலும் நீருக்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. இந்த சக்தியை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த பேசிக்காக அடிப்படையிலேருந்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், படிப்படியாக போகும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு புனிதமானது இந்த ஸ்நானம் அப்படிங்கிறது தெரியும். நீருக்கு ஐம்பூதங்களில் நீர் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? நெருப்பு, காற்று, வாயு, நீர் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பூமி
இந்த ஐம்பூதங்கள். இதில் இந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த உலகத்தில் 70% நீர் இருக்குது. அதே மாதிரி நம்முடைய உடம்பிலேயும் 70% நீர் இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீர் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே கிடையாது, நாமும் கிடையாது. நமக்கும் கொஞ்சம் நீர் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு அவ்வளவு சோர்வு அப்படிங்கிறது ஏற்படும். ஆக நீருங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நீருக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஞாபக சக்தி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்குது. அதனால தான் இந்த நீர் எப்பொழுதும் பொய்ப்பதில்லை. அது பிரதிபலிக்கிறது, ஒரு மனிதனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறது. எதிர்மறையாக இருக்கின்ற குணங்களை குறைக்கிறது. இதெல்லாம் இந்த நீருக்கு சக்தி இருக்கிறது, ஒரு தெய்வீக சக்தி இருக்கிறது. இதை மேலை நாட்டு விஞ்ஞானிகள் நிரூபித்து இருக்கிறார்கள். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்க, அதை டைப் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த நீரில் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும் பொழுது அந்த சத்தம் நீரிலே ஒரு கோடுகளாக மாறுகிறது. இந்த கோடுகளாக மாறும் பொழுது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீசக்கரம், இந்த கோலம் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதில் ஸ்ரீசக்கரம் வரும். கோவில்களை நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை பார்க்கலாம். இந்த மாதிரியான ஸ்ரீசக்கரங்கள் உருவாகின்றன. இது இருக்குது, இது எந்த விதமான பொய்யும் கிடையாது. இந்த ஸ்ரீசக்கரமும் மற்றும் பலவிதமான சக்கரங்களும் நீரிலே ஒலி எழுப்பும் போது கிடைக்கிறது. அப்போது இந்த நீர் எவ்வளவு புனிதமானதாக இருக்கும் இல்லையா? அது அந்த மாதிரியான ஏராளமான சக்கரங்களை, மூல சக்கரங்களை எழுப்புகின்றது. அதனால தான் நீர் புனிதமானது நம்ம பெரியவங்கள்லாம் திருப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நதிகள் எல்லாம் புனிதமானவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குளிக்க போகணும். எல்லாருமே நிறைய பேர் ஆற்றில் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் யாரும் அப்போல்லாம் குளிக்கலை, ஆற்றிலே தான் குளிப்பார்கள். குளிக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, முதல்ல போன உடனே அந்த தொபால்னு போய் விழமாட்டாங்க, அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். ஸ்நானம் செய்யும் பொழுது முதல்ல அந்த காலை நீரில் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த நீரை எடுத்து தலையில் தெளிச்சுப்பாங்க. தெளிச்சுக்கிட்டு அதை வணங்கி விட்டு அதற்கப்புறமாக மெதுவாக அந்த நீரை ரொம்ப கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மெதுவாக அந்த நீரிலே இறங்கி போய் அந்த நீருக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் குளிப்பாங்க. அவ்வளவு புனிதமாக அப்பெல்லாம் அந்த நீரினை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். குப்பையெல்லாம் கொண்டு போய் போட மாட்டாங்க, வாட்டர் பாட்டிலெலாம் போட மாட்டாங்க, எச்ச துப்ப மாட்டாங்க, இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. நீர் அப்படின்னு சொன்னால் அவ்வளவு புனிதமானதாக அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் எந்த வியாதியும் வரலை, உடம்பு சரியில்லாமல் போகலை, தொற்று நோய் வரலை, எதுவும் இல்லை. அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இது சாதாரணமான நதி. இதையே இன்னும் கொஞ்சம் மேலே போனால் கங்கா, யமுனா, சரஸ்வதி, இந்த நதிகள் எல்லாம் மகா புனிதமானவையாக பாதுகாக்கப்பட்டு வந்தன. அவைகளெல்லாம் இமயமலையிலிருந்து கிளம்பி வந்தன. இமயமலை அப்படிங்கிறப்போ அவ்வளவு மூலிகைகள் எல்லாம் சேர்ந்தது. கங்கை அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுவாங்க, இந்திரலோகத்திலிருந்து வந்தது அந்த கங்கை அப்படின்னு. அதற்கென்றே ஒரு தனி கதையெல்லாம் இருக்குது. பாகீரதி என்ற அந்த ஒரு அரசன், பகீரத முயற்சின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பகீரதன் இந்திரலோகத்தில், தேவலோகத்திலிருந்து அந்த தேவ கங்காவை கொண்டு வந்தான். அதற்கு அவ்வளவு பாடுபட்டான் அவன். அந்த கங்கா இறங்கி வந்தது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கங்கை உற்பத்தி ஆகின்ற இடம் கோமுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போனால் அந்த கோமுக்குங்கிறது ஒரு கோ அப்படின்னா பசு, அதனுடைய முகம், அதனுடைய வாய், அந்த முகத்திலிருந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே அந்த ஒரு பாறை மேலே இருக்குது, இமயமலைக்கு மேலே. அந்த இடத்த அடைவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி அதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிகப்பெரிய பனிக்கட்டிகள் பாறையாக அப்படியே தமால் எல்லாம் விழுந்து அவைகளெல்லாம் உருண்டு ஒரு நதியாக மாறி அங்கேருந்து அதுக்கு பேர் பகீரதன் அதை கொண்டு வந்ததால் அதுக்கு பேர் முதல்ல பாகீரதின் பேர், பாகீரதி நதி. அவ்வளவு தெய்வமானது. அது எங்கேருந்து இந்த தண்ணீர் வருகிறது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதைத்தான் சொல்கிறார்கள், தேவலோகத்திலிருந்து இந்த கங்கா நதி வந்தது. தேவ கங்கையே மனிதர்களை புனிதப்படுத்துவதற்காக இங்கே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது
அந்த நீர் அப்படிங்கிறது எவ்வளவு புனிதமானது. சாதாரண நீரிலேயே தட்டினால் அதிலே பலவிதமான சக்கரங்கள் உருவாகின்றன. அப்படிங்கும் பொழுது இந்த கங்கை நதி எவ்வளவு புனிதமானதாக இருக்க வேண்டும். அது அங்கேருந்து ஓடி வருது. யமுனையும் அப்படிதான். அது கிருஷ்ணனுடைய நதின்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி பிரம்மாவினுடைய நதி. பிரம்மா அந்த ஞானத்தையே உருவானதாக அந்த சரஸ்வதி நதி இருக்கும். இந்த 3 நதிகள், அது மாதிரி கோதாவரி, இப்படி நம்முடைய பாரத தேசத்திலே புனிதமான நதிகளுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அந்த நதிகள் அத்தனையும் அந்த புனிதமான நீரை கொண்டு பாரத தேசத்தை வளப்படுத்தி கொண்டு இருந்தன. இப்போ நம்ம அதனுடைய விஞ்ஞானபூர்வமானதை பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் கங்கை நதியில் முன்னாடியெல்லாம் இப்போ இருக்கின்ற மத்திய அரசு அந்த நதியை அவ்வளவு புனிதமானதாக சுத்தமாக ஆக்கிவிட்டது. இதுக்கு முன்னாடி அந்த கங்கையில் காலே வைக்க முடியாது, அவ்வளவு குப்பை குளமாக இருக்கும். அப்போது அந்த நதியே இருக்கிற தண்ணீரை எடுத்து மேலை நாட்டினர் ஆய்வு செய்த பொழுது அதிலே எந்த விதமான கிருமிகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவ்வளோ குப்பையெல்லாம் இருந்திருக்கு. அந்த நதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த நதியினாலே எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, அதில் கிருமிகள் கிடையாது, தொற்று நோய் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிரூபித்து இருக்கிறார்கள். அந்த நீருக்கு அவ்வளவு புனிதம் இருக்கு. ஏன் நம்ம கும்பமேளாவில் கோடிக்கணக்கான மக்கள் குளித்திருக்கிறார்கள். அவ்வளவு பேர் குளிச்சிருக்காங்க. ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் ஒரு இருமல் வந்தது, தும்மல் வந்தது, தொற்று நோய் வந்தது அப்படிங்கிற மாதிரி செய்தியே கிடையாது. அப்போது அந்த நதி நீர் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பவித்திரமாக இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இது ஒரு பக்கம். இது பொதுவான செய்தி. இப்போ நம்ம வீட்டிலையே முன்னாடியெல்லாம் பழக்கம், இப்போ அந்த மாதிரியெல்லாம் பழக்கமே கிடையாது. முன்னாடியெல்லாம் திண்ணை வைத்த வீடுகள் இருக்கும். அப்போது யாராவது வழிப்போக்கர் நடந்து போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திண்ணையில் அப்பாடா அப்படின்னு உட்காருவாங்க. உட்கார்ந்த உடனே இந்த குரல் கேட்ட உடனே வீட்டுக்குள்ளே இருந்தவங்க வெளியே வருவாங்க. வெளியே தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. தண்ணி இந்த யூஸ் அண்ட் த்ரோ பேப்பர் கப்லையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, சொம்பில் கொண்டு வருவாங்க. சொம்பில் கொண்டு கொடுத்த உடனே அந்த வழிப்போக்கன் கடன் அப்படியே அண்ணாந்து குடிப்பார். அப்படியே வாயில் வச்செல்லாம் எச்ச பண்ணியெல்லாம் குடிக்க மாட்டார். அண்ணாந்து அப்படியே குடிப்பார். குடிக்கும் பொழுது அது அப்படியே அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அவர் கொஞ்சம் ஸ்திமிதம் ஆகும். அவருக்கு அந்த இதெல்லாம் போயிடும், சோர்வெல்லாம் போயிட்டு கொஞ்சம் நாழி அப்படியே கூட படுத்துப்பார். சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க. அதெல்லாம் அந்த கால வழக்கம். அப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் இவங்க இல்லைப்பா சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்ச நாள் அங்கேயே தூங்குவார். அப்புறம் எழுந்து போவார். இது சாதாரணமாக இருக்கும். அப்புறமாக வீட்டுக்கு யாராவது வந்தால், குறிப்பாக இப்போ அந்த வீட்டு இல்லத்தரசியினுடைய ஒரு நாத்தனார் இல்லை அந்த மாதிரி யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. வரும்பொழுது அவங்க ஏதாவது குறை சொல்லணும், ஏதாவது கோபம், இயற்கையாக இருக்கிறது எதையாவது சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கோபமாக வருவாங்க. வந்த தப்பால்னு உட்காருவாங்க சோஃபாவில். அப்போது இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டம்ளரில் கொண்டு தண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு முதல்ல தண்ணி குடிங்கக்கா அப்படிம்பாங்க. அந்த தண்ணி உள்ளே போகும் பொழுது அது அவர்களுக்குள்ளே இருந்த அந்த எதிர்மறை உணர்வுகளை எல்லாம் அப்படியே அமுக்கிடும். அமுச்சிட்டா அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு நார்மலாக அவங்க ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் குளிர்ச்சியாக வயிற்றுக்குள்ளே போச்சு இல்லையா தண்ணி, போன பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சரியாக போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக அவங்க ஆயிடுவாங்க. இப்படி உணர்வுகளையும், அதாவது எதிர்மறை உணர்வுகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது நீர். ஆக அந்த நீருக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது இல்லையா? இந்த நீர் அப்படிங்கிறதே புனிதமானதாக மாறுகிறது. புனிதமான நதிகளில் இந்த நீர் ஓடும் பொழுது இன்னும் கொஞ்சம் பவித்திரம் பெறுகிறது. அது என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ நீரை பார்த்துட்டோம், நீரினுடைய சக்தியை பார்த்துட்டோம், படிப்படியாக அது எவ்வளோ உயர்ந்தது, பஞ்சபூதங்களிலே தலையாயதாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த நீர் காவேரியில் ஓடும் பொழுது அது துலா ஸ்நானத்துக்கு உரியதாக எப்படி மாறியது அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.